இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லாம் ஊழல், டாஸ்மாக் ஊழல். தமிழகத்தில் சுமார் 6000 மதுபான டாஸ்மாக் கடை இருக்குது. 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் 10 ரூபா அதிகமா கொடுத்து வாங்க வேணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. எவ்வளவு பாட்டில் விற்குது? 1.5 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி. இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் முறைகேடாக சம்பாதித்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலிடம் யாரு? ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 22,000 கோடி டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊழல் நடைமுறை அரசாங்கத்தை அகற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் இப்ப வேறு இலாக்காவுக்கு போயிட்டாங்க. அவர் ஆடியோ மூலமாக ஒரு செய்தியை பரப்பினார். 30,000 கோடி. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வலைதளத்தில் பரவி இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குது. 30,000 கோடி திரு சபரீஸ்வரர்களும் உதயநிதி வரையிலும் கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற செய்தி இந்த வலைதளத்தில் வந்திருக்குது. இதுவரைக்கும் முதலமைச்சர் இதற்கு வாய் திறக்கல. இப்படி கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேட வேண்டுமா? இன்றைக்கு பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சித்துறை காலி பணியிடங்களை நிரப்புவதில் மட்டும் 800 கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு இடி அதை கண்டுபிடித்து, அந்த கண்டுபிடித்த உடனே இந்த அரசாங்கத்தை, இந்த அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சோம். இன்னும் எஃப்ஐஆர் போடுவதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. அதிமுக ஆட்சி மனதுடன் இப்படிப்பட்ட அமைச்சர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்டாலின் வெளிநாடு போனாரு, அங்க முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீட செய்ய போயிருக்கிறார். அவர் வெளிநாடு போய்கிட்ட பொழுது அண்மையில ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு. அப்ப விமான நிலையத்திற்குள்ள நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் மூலமாக 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அதனால சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுல 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லியிருக்கிறார். அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டா சுமார் 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சுதா? பச்சை பொய். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா குறைந்தபட்சம் அந்த தொழில் நிறுவனங்கள் நிறுவுவதற்கு 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். நிலம் தேர்வு செய்ய வேணும், அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும், முதற்கட்ட பணி செயல்படுத்த வேணும், அதற்கு தேவையான அனுமதிகள் வாங்க வேண்டும். இவ்வளவும் செயல்படுவதற்கு சுமார் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்ற, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அதிமுக ஆட்சி 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இதில் 72% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும் சென்னையில். அதன் மூலமாக சுமார் 3,500,000
3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுல 27% நிறைவேற்றப்பட்டது. இன்னும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருது. இந்த தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதன் மூலமா தான் வேலை கிடைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஸ்டாலின் பெருமையா பேசுறாருல்ல, அந்த பெருமைக்கு நாம் தான் காரணம். நாம விதை போட்டோம், செடி முளைத்தது, மரமாச்சு. இப்போ பூ பூத்து காயாயி பழத்தை இவர்கள் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டை ஈர்த்து, அந்த தொழில் முதலீட்டை ஈர்த்த காரணத்தினால தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் வந்த விளைவில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது.